இந்த கடமையான தொழுகைக்கு அப்புறம் கூட்டாக இமாம் துஆ செய்து பின்னால் இருக்கக்கூடிய முக்ததின்னு சொல்லுவாங்க, மஅ்மூம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்பற்றக்கூடியவர்களுக்கு மஅ்மூம், இமாம் மஅ்மூம், இமாம் முக்ததி. தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர், தலைமை ஏற்று பின்னால் தொழுகக்கூடியவர், இந்த பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சலாம் கொடுத்துட்றாரு ஃபர்தான தொழுகைக்கு அப்புறம். சலாம் கொடுத்ததுக்கப்புறம் துவா செய்கிறாங்க. இமாம் துவா செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் ஆமீன்னு சொல்கிறாங்க. இது இஸ்லாம் என்ன சொல்லுது? கேள்வி அது தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கடமையான நேரத்திலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அவங்க இமாமத்து செஞ்சாங்க. இந்த மஸ்ஜித் நபவியில் இங்கே தான் ஒரு நேரம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்துட்டு அவங்க துவா ஓதி சஹாபாக்கள் ஆமீன்னு சொன்னாங்கன்ட்டு ஒரு நேரம் கூட செஞ்சாங்கன்னு ஆதாரம் இல்லை. இந்த இடத்துல உட்காந்து நான் உண்மை பேசணும், இல்லாட்டி எல்லாம் என்னை சட்டை பண்ணிட்டோம். ஒரு நேரம் கூட ஒரு சத்தம் என்ன சொல்கிறாங்க? துவா தானே செய்கிறோம், நல்ல அர்த்தம் உள்ளது தானே. இதுக்கு நுண்டி சாக்குகளை சொல்கிறாங்க. நீங்கள் அல்ஹம்து சூரால வலல்லாலின்னு சொன்னோன்னு எல்லாரும் ஆமீன்னு சொல்கிறீங்க, அப்போ மட்டும் செய்யலாமா, ஏன் இப்போ செய்யக்கூடாதா? அடே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. வலல்லாலின்னு சொன்னப்போ சப்தமிட்டு ஆமீன்னு சொன்னாங்க. புரிஞ்சா? சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அதே ரசூல்லா தான் சொல்கிறாங்க, இமாமுக்கும் மஅ்மூமுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. இமாம் தனக்கு தேவையை கேட்டுப்பார், மஅ்மூம்கள் தனக்கு தேவையான தேவையை கேட்டுப்பாங்க. ரசூல்லா சொன்னதைத்தான் இங்கே 2 புனித தலங்களையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க செய்கிறாங்கன்றதுக்காக இல்லை, ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்க. சரி, இப்போ என்ன அதில் சந்தேகம் வருதுன்னு சொன்னால், காலையில் ஃபஜ்ருக்கு அப்புறம் மாலையில் அசருக்கு அப்புறம் மட்டும் சிலவைகளை செய்கிறாங்க. ரசூல்லா செஞ்சதை என்ன செய்கிறாங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 10 தடவை சொல்கிறாங்க, அல்லது ஒரு தடவை சொல்கிறாங்க. ஃபஜ்ர்லையும் அசர்லையும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதான்னு கேட்டால் ஆமாம் செஞ்சாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை முழுமையாக செய்கிறது தான் ஒரு முழுமையான இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரமும் செஞ்சாங்க. 5 நேரமும் ஃபஜ்ரில், லுஹரில், அசரில், மக்ரிபில், இஷாவில் என்னென்ன செய்ய சொல்கிறாங்க? சலாம் கொடுத்த உடனே அல்லாஹு அக்பர் ஒரு தடவை சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை சொல்லணும், அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅதி லிமா மனஅத் வ லா ராத்த லிமா கதைத் வ லா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். இதெல்லாம் ஓதுனதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100வது தடவை. சுன்னத்துக்கு அப்புறம் தான் துவாவே செய்யணும். என்ன செஞ்சிடறாங்க? லுஹர்லையும் மக்ரிப்லையும் இஷாலையும் சலாம் கொடுத்தவொடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஃபஜ்ர்லையும் அசர்லையும் சுப்ஹானல்லாஹ், அதுவும் சுப்ஹானல்லாஹ் மட்டும்தான். நான் இந்த ஓதுனதெல்லாம் ஓதுறதில்லை. அப்போ ஏன் எப்படி செய்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். இதற்கு இமாம்கள் காரணமாக இருந்தால் இமாம்கள் விசாரிக்கப்படுவார்கள், முத்தவலிகள் காரணமாக முத்தவலிகள் விசாரிக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை தான் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டான துவா செய்யலை அப்படின்னாக்கா ரசூலுல்லாஹ் செய்யலை, நம்மையே செய்யணும். இது வித்தியாசமானதாச்சு, ஒரு விதாத்தான காரியமாகத்தான் கருத முடியும். நல்ல அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லலாம். நல்ல அர்த்தம் உள்ளதுன்றதுனால ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்ய முடியாது. இது எப்படி புரிய வைக்கணும்னா, இப்போ அதான் சொல்கிறாங்க பாருங்க. கலிமாவுடைய ஃபுல் வேர்டு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முழு வார்த்தைங்க. தெரியுதா? அதில் டவுட் இல்லையா நமக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதான் சொல்லும்போது கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹோட முடிச்சுடுறாங்க. ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாதா? தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி. நல்ல அர்த்தமுள்ள துவாதானே செய்கிறோம். ரசூலுல்லாஹ் செய்யலை, நான் செய்யலை. ஏன் செய்யலை? ரசூலுல்லாஹ் அதான்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னாங்க, நான் லா இலாஹன்னு முடிச்சுக்கிறேன். நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிக்கப் பண்ண ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி தான் ஜும்ஆ தொழுகையில் முதல்ல ஹுத்பா, அப்புறம் தொழுகை. பெருநாள் தொழுகையில் முதல்ல தொழுகை, அப்புறம் ஹுத்பா. ஏன் குறைஞ்சா போயிடுவாங்க மாற்றி செஞ்சா? கேள்வி. ரசூலுல்லாஹ் செய்யலையே. லுஹர் தொழுகையிலையும் அசர் தொழுகையிலையும் சப்தமின்றி ஓதுனாங்க.
ஃபஜர் மகரிப் இஷால சத்தம் போட்டு வந்தாங்க. ஏன் இப்படி ரசூலா செஞ்சாங்க? உள்ளே போகக்கூடாது, நமக்கு ரைட்ஸே கிடையாது. சின்னது கூட செய்யக்கூடாது. சரியா? சொல்லி கவனமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரசூலா செஞ்சாங்களா? நான் செய்யலையா நான் செய்ய மாட்டேன். இதுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி தெரியலை, அவங்களுடைய அறிவில் போய் விளையாடுற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். நம் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை நல்ல அர்த்தமாக இருந்தாலும் அதை செய்தால் அல்லாஹ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறான். குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹுக்கே கற்றுத்தருகிறீர்களா? என்ன அர்த்தம்? கரெக்டாக கற்றுக் கொடுத்து முடிச்சாச்சு, அப்புறம் அல்லாஹுக்கே கற்றுத்தரீங்களா? நம்ம என்ன பெரிய அறிவாளியா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. அதனால் எது நமக்கு சொல்லப்பட்டுச்சோ அதை மட்டும் செய்யணும். ஆதாரம் இல்லாட்டி விட்டுருவோம், இருந்தால் கண்டிப்பாக செய்யணும். இதுதான் செய்யணும்.